யூடியூப் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அப்பீல் வீடியோ நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? அதாவது பேசிக்காக 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் வீடியோலேயே மொத்தத்தில் மானிட்டைசேஷன் ஆயிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு எல்லாமே அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன செய்வோம்? யூடியூப் ரிசல்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆயிருச்சு இல்லை ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதில் 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து அப்ளை பண்ணுறதுக்கானது, இத்தனாம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு 2வது ஆப்ஷன் காமிக்கும். மொதல் ஆப்ஷன் என்னென்னா அப்பீல் வீடியோ நீங்கள் மேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரீயூஸ்டு கண்டென்ட்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீயூஸ்டு கண்டென்ட்னு வருது அப்படின்னா அப்போ நம்ம எந்தெந்த வீடியோலாம் ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ போட்டிருந்தோமோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அப்ளை பண்ணணும். நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, எடுத்தோன்னே மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சா உடனே அப்பீல் வீடியோ மேக் பண்ணி அப்பீல்னு கொடுத்து அப்பீல் பண்ணிட வேண்டியது. அப்போவும் அது ரிஜெக்ட் தான் ஆகும். ஓகேங்களா? பேசிக்கான அதிலே கொடுத்துருப்பாங்க, வீடியோலாம் டெலீட் பண்ணாதீங்க, டெலீட்லாம் பண்ணாமல் இருந்து உங்கள் சேனல் பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்ட்டு, ஏதோ ஒரு காரணத்தினால யூடியூப் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம சேனல் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அப்பீல் வீடியோ மேக் பண்ணி நம்ம அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா உடனே அப்பீல் வீடியோ உடனே ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்பீல் வீடியோவை. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா சேனல் மொத்தமாக காலி ஆயிரும். ஓகேங்களா? மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆயிரும், சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த தப்பை செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலில் என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக சேனல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள். அப்படியும் ஒரு வேளை ஒரு சில காரணத்துக்காக மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்பீல் பண்ணாதீங்க. திரும்ப எந்தெந்த வீடியோ டெலீட் பண்ணணும், எந்தெந்த வீடியோ எடிட் பண்ணணும், எதுவும் மாற்றணுமா, என்னென்ன இஷ்யூ இருக்குது அது எல்லாத்தையும் சரி செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் 100% ஷுவராக கிடைக்கும். இந்த தேவையில்லாமல் அந்த அப்பீல் வீடியோ மேக் பண்ணி அப்பீல் பண்ணி அது ரிஜெக்ட் தான் ஆகும். ஓகேங்களா? என்ன ரீசன் சொல்லி ஒரு ரீசன் காரணம் கொடுப்பாங்க, இந்த காரணத்துக்காக உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம சேனலில் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் 100% ஷுவராக மானிட்டைசேஷன் கிடைக்கும். உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் உடனே வேணும், 1 மந்தில் மானிட்டைசேஷன் ஆகணும்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 805611 8043 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.